ஹலோ மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது வரவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அதில் கப்பி ஃபிஷ் விட்டுருந்தோம். இப்போ வந்து மாலு ஃபிஷ்ஷும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீமேல், மொத்தம் ஒரு 7 மீன் இருக்குது. ஸோ எதனாலனா சரி, மற்றதெல்லாம் நம்ம கப்பி ஃபிஷ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காண்டி தான் ஒரு மாற்றத்துக்காண்டி தான் இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கப்பி ஃபிஷ் வந்து நல்லா க்ரோத் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் நல்லா வளரும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதோட வீடியோவும் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸோ அப்படியே நம்ம கப்பி ஃபிஷ்ஷும் பார்த்துப்போமா? இந்த வரமாட்டுறாங்க இப்போ எம்மே பக்கத்தில் கையில். மற்ற நேரம்லாம் கை நீட்டினா வருவாங்க. இந்த இப்போ தான் ஒன்று ஒருத்தினா வராங்க. வாங்க இப்போ மீனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆச்சு. இப்போ பிரித்து நம்ம அப்படியே உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? பிரிச்சாச்சு. வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் இதையும். நம்ம இந்த அசோலாபேட்டில் மீன் வளர்க்குறதுல வந்து ஒரு பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு வந்து நமக்கு ஃபீடுன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல. நம்ம இதில் பாசி, ஸோ இதே தான் அது வாட்டில் சாப்பிட்டுட்டு அதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அப்படியே ஒருத்தனா வெளில வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மெதுவாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸு, ஸோ அந்த ஏர் ஃபில்ட்ரு, இந்த டேங்க் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸில் எதுவும் கிடையாது. இது நம்ம இதில் விட்டோம்னா போதும், அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு ஏதாவது எப்பயாச்சும் ஃபீட் போடணும் அப்படின்னு தோணுனா மட்டும் கூட போட்டால் போதும். இதில் வந்து பெருசாக வேலையே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான இதாக தான் இதில் இருக்கும். இதில் வந்து அது நம்ம இது வந்து நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் கூட பிடிச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 50லேருந்து 100 மீன் வரைக்கும் நீங்கள் இதில் பிடிக்கலாம். ஏன்னா இது எதனால் இப்படி சொன்னால், நான் அந்த கப்பியை வளர்க்கும் போதே அதே தெரிஞ்சு எனக்கு அந்தளவுக்கு நல்லா க்ரோத் ஆச்சு, நல்லா ப்ரீட் ஆச்சு. இதில் இன்னொரு இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா, அதில் வந்து மீன் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கலர் வராது. இது வந்து இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி தான் வருது. ஏன்னா இது ஓப்பன் டேங்க்கில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து வெயிலில் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதான் இதில் இருக்க ஒரு சின்ன விஷயம். மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. நீங்கள் வாட்டில் இது தாராளமாக போட்டு எடுத்து வளர்த்துக்கலாம் இது. ஓகேங்களா? அடுத்து இது மாலியோட அப்டேட் வந்து எப்படி வளருது, எப்படி இது வந்து நான் ப்ரீட் பண்ணி கடைசி சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பாய், see you on next video.